இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உங்களோட நான் பகிர இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் அற்புதங்கள். அவர் முதலாம் அற்புதமாக ஒரு கானா ஊர் திருமணத்துல இந்த அற்புதத்தை செய்கிறாரு. நான் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அதாவது இந்த திருமணத்தோடைய சுருக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருமணம் கானா ஊர் என்கிற ஒரு ஊர்ல இந்த திருமணம் கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. கல்யாணம்னாலே நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆடல் பாடல், உணவு. அதுவும் நம்ம இந்த கல்யாணங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி நிறைய இந்த ஃபங்க்ஷன் டேஸ்ல நம்ம பார்க்க முடியும். அப்போ ஏசப்பாவுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல திராட்சை ரசம், இன்னைக்கு நம்ம கிரேப் ஜூஸா குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலத்துல தமிழ்ல திராட்சை ரசம் என்று சொல்லுவாங்க. அந்த திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம். திராட்சை ரசம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு வரக்கூடியவங்க அந்த கல்யாணத்துல என்ன முக்கியமான ஒரு பொருளே இல்லையே என்று சொல்லுவாங்க. அப்போ ஏசப்பாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் ஒரு முக்கியமான இடத்தை பெற்று இருந்தது. அதே போலதான் இந்த காலத்துல நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மேரேஜோ ஒரு கல்யாணமோ நடக்கும் பொழுது ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸோ அல்ல ஒரு ஜூஸோ ஏதோ ஒரு சாப்பாடோடைய ஒரு உணவு அங்க குறையும் பொழுது என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துல இது குறைவா இருக்கே என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. எங்களுக்கு வைக்க வேண்டிய ஒரு உணவு பரிமாறுற டைம்ல ஏதோ ஒரு விஷயத்த உணவுல பரிமாறாத சமயம் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கல்யாணத்துல இதை வைக்கவே இல்லை, எங்களுக்கு அவருக்கு அதை வச்சிங்க, எங்களுக்கு இந்த தயிர் பச்சடி வைக்கல. சின்ன சின்ன காரியங்கள், ஒரு விஷயம் குறைவுபடும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமா கல்யாணத்துல சொல்றாங்க பாத்தீங்களா. அதே போலதான் இந்த சம்பவத்துல பார்க்கும் பொழுது திராட்சை ரசம் நிறையவே இருக்கு. ஆனா திராட்சை ரசம் போக 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 எல்லாரும் அந்த திராட்சை ரசத்தை குடிக்க 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 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைவுபட்டது. அதாவது காலி ஆகிற சமயத்துல வந்தது. இப்போ ஒரு ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டம்ளரோ ஒரு ட்ரம் ஃபுல்லாவோ இல்ல ஒரு டேங்க் ஃபுல்லாவோ ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்குன்னு நம்ம வைத்துக்கொள்வோம் கற்பனைக்காக. அது ஒரு 4 மணி நேரம் அல்ல ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாரும் அந்த ஜூஸை குடிப்பாங்க. அந்த ஜூஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இந்த சம்பவத்தை நீங்க அதே மாதிரி இந்த சம்பவத்தை நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைவு பட 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 அங்குள்ள அனைவருக்கும் என்ன ஒரு குறைவு வந்ததுன்னா, திராட்சை ரசமே இல்லையே, இனி என்ன செய்யறது? எப்பவுமே இந்த பந்தி விசாரிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கண்காணிப்புல இது இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணத்துல ஏதாவது குறை இருக்கா, ஜூஸ்ல குறை இருக்கா, இல்ல சாப்பாட்டுல ஏதாவது குறை இருக்கான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க கல்யாணத்துல. அதே மாதிரி இந்த பந்தி விசாரிப்புக்காரர் பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க திராட்சை ரசம் குறைஞ்சு போகுது. அப்ப அவருக்கு கீழே உள்ள ஒரு ஆட்கள் எப்பவுமே இருப்பாங்கல்ல, அவருக்கு கீழே உள்ள ஆட்கள் கிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி திராட்சை ரசம் இல்ல, குறைஞ்சு போச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது அந்த டைம்ல தான் ஏசப்பா அந்த மேரேஜ் கிட்ட போறாரு. அந்த கல்யாணத்துல அவர் கலந்துக்கிறாரு. அவரோட சேர்ந்து 12 சீஷர்களும் கலந்து கொள்றாங்க. அப்பதான் ஒரு அற்புதமே நடக்குது. இயேசு அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிற அந்த சம்பவத்தை பாக்குறாரு. பார்த்து சீஷர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க,
ஆனா சீஷர்கள் எல்லாரும் நம்புறாங்க, இவரால் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இதுக்கும் மீறி யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய தாயார் மரியாதையா கூட இருக்காங்க. அப்போ எல்லாரும் இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதம் செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வருது. அதற்கு முன்னாடி அவங்க தாயார் ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க இந்த அற்புதத்தை செய்யலாமே, ஏன் நீங்க தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் தாயாரை அம்மான்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் தெய்வமாக வந்ததுனால இந்த யோவான் 2வது அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன் தன்னுடைய தாயாரை பார்த்து ஸ்திரீ என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரின் துணையோட பிறந்தார். எல்லாரும் நம்ம பிறக்கும் பொழுது அப்பா அம்மாவுடைய ஒத்தாசையோட தான் நம்ம பிறந்து இந்த பூமியில வரோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, அவர் மட்டும்தான் கன்னியின் வயிற்றில் கர்ப்பமாகி கன்னி கர்ப்பமாகறாங்க. ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய பெற்றெடுக்கும் பொழுது எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம பெற்றெடுக்கிறாங்க. உலகத்திலேயே கன்னி மரியாள் அப்படின்னு பேர் பெற்றவங்க இந்த மரியாள் மட்டும்தான். இந்த கன்னி மரியாளே குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற சமயம் அது பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோட, ஏன்னா கடவுளுடைய அருளோட அந்த குழந்தை பிறந்ததுனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை தாயாருன்னு அந்த சம்பவத்துல சொல்லாம ஸ்திரீயே, ஸ்திரீன்னு சொன்னீங்கன்னா பெண், அப்போ என் வேலை இன்னும் வரல பெண்ணே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சுத்த தமிழ்ல ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அவர் அந்த இடத்துல தன்னை ஒரு தெய்வமாக தான் பிரகடனப்படுத்துறாரு. ஏன்னா ஒரு ஒரு திட்டம் நிறைவேறுவதற்காக ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அவர் எப்படி ஒரு மனுஷனா வரணும், அதுக்காக ஒரு பெண் சுத்தமுள்ளவளா இருக்கணும். அவங்க பேர் தான் மரியாள். அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால கடவுள் அவங்களை சூஸ் பண்ணி அவங்க வயிற்றுல கர்ப்பமாக அவர் எப்படி சொல்றது குழந்தையாக பிறந்தார். அப்போ மரியாளுக்கு தெரியுது, ஓ நம்ம ஆண்டவர் தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த காலகட்டத்துல ஒருத்தரும் எதிர்த்து கேட்க முடியாத ஒரு கேள்வியாக இருந்தது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது, நம்ம பெத்தது சாதாரண பிள்ளை இல்ல, பரலோகத்துல இருந்து நமக்கு தெய்வமே மனுஷனா வந்திருக்கிறார் சொல்லி அந்த அம்மா இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு அந்த வார்த்தைய சொன்ன பிறகும் அவங்க எதிர்த்து சொல்லவே இல்லை. ஏன் என்ன நீங்க இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையும் எதிர்த்து கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, அவர் ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்யறாரு. நான் அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாடியில போய் தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு கட்டளை கொடுக்கறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துல வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, வேலைக்காரர்கள் கிட்ட இந்த வேலையை கொடுக்கறாரு. நீ என்ன பண்ணு, ஜாடியில தண்ணீரை நிரப்பு அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனம், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்ப நீங்க தண்ணீரை ஊத்திட்டீங்களா, அந்த ஜாடி ஃபுல்லா தண்ணீரை நிரப்பிட்டீங்கல்ல, இப்ப நீங்க முண்டு என்ன பண்ணுங்க, உங்க பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொண்டு போங்க, அவர் அதை டேஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, ஏன்னா அந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின அந்த சம்பவம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்னு பாத்தீங்கன்னா, அந்த பந்தி விசாரிப்புக்காரருக்கு கீழே இருந்தாங்க பாத்தீங்களா வேலைக்காரர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் தான் இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கும் இந்த அற்புதம் தெரியவே தெரியாது. ஆனா அந்த டேஸ்ட் அந்த ருசிய பார்த்த பிறகு
அவர் வந்து சொல்றாரு, எல்லாரும் கல்யாணத்துல வந்து ருசி குறைஞ்சதை தானே தருவாங்க. எப்பவுமே கடைசியா மீற திராட்சை ரசம் தான் ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா இன்னமும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ருசி உள்ள ஒரு திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி, அவருக்கு தெரியாது, பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாது இயேசுதான் இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு. ஆனா வேலைக்காரர்களுக்கு தெரியும் யாரு இந்த அற்புதத்தை செய்தாங்க என்று சொல்லி. அப்ப பாருங்க, இந்த கானா ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. யாரும் தண்ணீரை வந்து திராட்சை ரசமா எளிதா மாற்றவே முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அடியில இருக்கிற திராட்சை ரசத்தை என்ன பண்ணலாம், தண்ணி ஊத்தி 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 கலக்கினா கூட அதோட டேஸ்ட் வந்து குறைஞ்சு போகும். ஏன்னா தண்ணீர் மிக்ஸ் பண்ண கிரேப் ஜூஸ்ல வந்து அந்த டேஸ்ட் கம்மியாகும். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜாடி நிறைய தண்ணீரை நிரப்ப சொல்லி, அதை இப்போ நீங்க மொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்கன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் கைவிட்டு எதையுமே செய்யல. ஆனா அந்த ஒரு வார்த்தையில தண்ணீரே திராட்சை ரசமா மாறி போனது. அப்போ பாருங்க, இந்த சம்பவத்தின் மூலியமா உலக வரலாற்றிலேயே சரித்திரத்திலேயே எந்த ஒரு கடவுளும் செய்யாத அற்புதத்தை யார் செஞ்சாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். வேற எந்த புஸ்தகத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க திருப்பி திருப்பி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட சரித்திரத்தை உருவாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தான் நம்ம தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நீங்க யோசிக்கலாம், தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு, சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை வந்து வெறும் தண்ணீரை போல இருக்கட்டும், அது ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் ருசி உள்ள திராட்சை ரசமாக உங்க வாழ்க்கைய மாத்துவாரு. ருசி உள்ளதாக உங்க வாழ்க்கை மாறும். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது, இவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரே ஒரு நம்பிக்கை உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு பாத்தீங்கன்னா, எப்படி வெறும் தண்ணீர் திராட்சை ரசமா மாறிச்சோ அப்படியாக உங்க வாழ்க்கை வந்து, ஒண்ணுமே உப்பு சப்பே இல்லையே, என் வாழ்க்கை இப்படி வெறுமையா போகுது, வெறும் தண்ணீரை போல இருக்கிறேனே, ஒரு ருசியே இல்லையே என் வாழ்க்கையில, ஒரு த்ரில்லே இல்லையேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவரை நீங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை டேஸ்டாவே மாறிடும், ருசியான வாழ்க்கையாக மாறும். அதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினத்துல நம்ம பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார். ஆனா இதை அநேகர் அறியாம என்ன சொல்றாங்க, அவர் தான் செத்து போன தெய்வமாச்சே, இன்னைக்கும் அவர் அற்புதம் செய்வாரா என்ற அவிவிசுவாசம், நம்பிக்கை இல்லாததுனால இன்னைக்கு அநேகர் ஏசப்பாவை கேலி கிண்டல் செய்யறாங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம், அவர் நம்ம கண்ணால பார்க்கலனாலும் அவர் அற்புதத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை கேலி கிண்டல் செய்யறவங்களுக்கு அவருடைய அருமை தெரியாம இன்னைக்கு நீங்க கேலி கிண்டல் செய்யலாம். ஆனா அவர் நிச்சயம் நம்புறவங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வமே இல்லை. அதற்கு இந்த ஒரு சம்பவமே நமக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க நம்பி இயேசுவை கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். இந்த சிறிய வேத பகுதியின் மூலமாக தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.